சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. எனக்கு 96 திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு 2 ஒரு பொண்ணு ஒரு பையன். எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு 5-6 வருஷம் முன்னாடி என் மகள்கிட்ட கொஞ்சம் ரொம்ப தப்பாகவே நடக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. தண்ணி அடித்து அந்த மாதிரி பண்ணுறாரா? இல்லைனாலும் இந்த மாதிரி நீ கேட்டே அவர்கிட்ட? கேட்கணும்னு நினைச்சேன். நான் ஒன்று சொன்னேன், வேற ஒன்று சொல்லணும். என்ன சொல்லுவார்? நான் அத்தை வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். என்னை கூட்டிட்டு போனாங்க. ஒரு பிரிட்ஜு பக்கத்தில் நின்றுட்டு வீடியோ காட்டிட்டு, இது மாதிரிலாம் நீ அவன் கூடாச்சும் போறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்பா வேணாம் காட்டாது. அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. சின்ன பிள்ளை. பெண்களை ரொம்ப மதிக்கிறீங்களா? ஒரு பெண் குழந்தையை எப்படி நம்ம வளர்க்கணும்? நல்லபடியாக வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்? நல்லபடியாக சொல்லி வளர்க்கணும். என்ன சொல்லி வளர்க்கணும்? படிக்கிற வயசில் படிக்கணும், விளையாடுற வயசில் விளையாடணும். சரி, பெண் குழந்தைகளுக்கு தப்பான வீடியோக்கள் காட்டி வளர்க்கணுமா? உங்கள் பேர்? என் பேர் செந்தாமரை. செந்தாமரை, சொல்லுங்கள். எனக்கு 96 திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு 2 ஒரு பொண்ணு ஒரு பையன். எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு 5-6 வருஷம் முன்னாடி என் மகள்கிட்ட கொஞ்சம் ரொம்ப தப்பாகவே நடக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி நான் கேட்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறார்? டிரைவர், லாரி டிரைவர். நீங்கம்மா? நான் வீட்டில் டெய்லராக இருக்கேன். சரி, இது நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இது 2010 ஆரம்பிச்சது. இது நான் கண்டுபிடிச்சி கேட்டதுக்கு என் தங்கச்சி புருஷனோட சேர்த்து என்னை ரொம்ப அவதூறாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசி ரொம்ப என்னை குடும்பம் கொஞ்சம் நெஞ்ச குடும்பம் கிடையாது. இது ஒரு குடும்பம் பண்ணி தண்ணி வச்சுக்கிட்டு வீட்டில் ஆட்டம் போட்டுட்டு ரொம்ப இதை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனையை எங்கேயும் யார்கிட்டையும் கொண்டு போக முடியல. எங்கே கொண்டு போனாலும் என்னையும் அவளையும் ரொம்ப அவதூறாக பேசியே அவங்களோட காரியத்தை சாதிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து டெய்லர். எந்த ஒரு ஏரியா இருந்தாலும் வீட்டில் வந்து ஜாக்கெட் தைச்சிக்கிட்டு எனி டைம் பிள்ளைகளுக்காக வந்து உழைச்சி நான் போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு எங்கேயுமே நான் போகிறது கிடையாது. போகிறதுன்னா என் பிள்ளைகளை விஷயமாகத்தான் நான் படிப்பு விஷயம், வீட்டு விஷயம், இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் வெளியில் போகிறத தவிர எந்த விஷயம் முடியாது. இவங்க 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒருக்க வீட்டுக்கு வருவாங்க. சென்னை மாதவரத்தில் ஃபஸ்ட்டு இருந்து வராங்க. இப்போ தென்காசியில் இருக்கோம். சென்னை மாதவரத்தில் இருந்தோம். அங்கே இருக்கையில் அவங்க வாரத்துக்கு ஒருக்கனால வருவாங்க. வந்தாங்கன்னா வீட்டில் ஒரே சண்டை தான் போடுவாங்க தவிர வீட்டில் எந்த இதுவுமே பண்ண மாட்டேன். எதுக்கு சண்டை போடுறீங்க என்ன ஏதுன்னு கேட்டால் எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் தேவையில்லாமல் சண்டை போடுவாங்க, அவதூறாக பேசுவாங்க. என் மகக்கிட்டேயும் தவறாக நடந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. பையன்தான் எனக்கு எல்லாத்துக்கும் சாட்சி. சாட்சின்னா அவனுக்கு எல்லாம் தெரியுது. ஆனால் என்ன அவனுக்கு சொல்ல தெரியாமல், தட்டி கேட்க தெரியாமல், முடியாமல் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப கீர்த்தனமாக எல்லார்கிட்டையும் போய் என்னையும் மகளையும் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி அவ்வளோ ஒரு கீர்த்தனமாக எங்களை பேசி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து யார் ஆதரவும் கிடையாது. உங்கள் வீட்டில் யாரும் இல்லையாம்மா? எங்கள் வீட்டில் வந்து எனக்கு கூட பிறந்த 2 அண்ணன், அப்பா வயசானவங்க. அண்ணன் வந்து ஒரு அண்ணன் வந்து முழு குடிகாரன். குடின்னா அவன் குடித்து போட்டு அவனுக்கு என்ன சாதிக்கணுமோ குடிச்சு போட்டு எங்களை அடிக்க மிதிக்க, அதாவது தாய் தப்பனை அடிக்க மிதிக்க அந்த செயல்லையே அவன் இருந்துக்கிடுவான். சுயநலவாதியாகவே இருந்துக்கிட்டான். பெரிய அண்ணன் வந்து எங்களுக்கு திருமணம் ஆகும் முன்னாடியே, எங்கள் 2 தங்கச்சி திருமணம் ஆகும் முன்னாடியே அண்ணனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் அதோடு அவங்க ஒதுங்கிட்டாங்க.
எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் எங்களுக்கு வந்து பார்க்கவோ செய்யவோ எதுவும் செய்யலை. மொத்தம் வயசான அப்பா அம்மா இருந்தாங்க. எனக்கு திருமணம் ஆகும்போது அம்மா இருந்தாங்க. ஆனால் எங்கள் கல்யாணம் ஆனாலிருந்து எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வந்துடக்கூடாது. வந்தோன்னா அவங்களுக்கு அவசியம்னா வீட்டுக்கு வரணும். எனக்கு ஒரு முடியலை அப்படின்னா ஃபோன் போட்டு கண்டிப்பாக வர சொல்லுவாங்க. வர சொல்லி அது முடிஞ்ச நிமிஷம் என்ன பண்ணுவாங்க, அடித்து நாயை விரட்டுற மாதிரி விரட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வயசானவங்க கூட நினைக்க மாட்டாங்க, விரட்டுற மாதிரி என்ன எந்த வீட்டுக்கும் அனுப்ப மாட்டாங்க. நாங்கள் மாதவரத்தில் வந்து தங்கச்சி வந்து அங்கே மாங்காட்டில் இருக்கா, பட்டூரில் இருக்கா. அவள் வீட்டுக்கு கூட என்னைக்கா இப்போ நான் என்ன சொல்ல, எனக்கு அண்ணன் தம்பி சரியில்லை. நாங்கள் 2 தங்கச்சி, எனக்கு கூட பிறந்த 2 தங்கச்சி வீட்டுகளுக்கு வந்து ஒரு நல்லது கெட்டதுக்கு அனுப்புங்க. எனக்கு முடியலைன்னா எனக்கு அவங்க தான் வந்து பார்க்க போகிறாங்க, அதனால் நல்லது கெட்டதுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னான்னா எனக்கு இந்த 19 வருஷத்தில் என்னை ஒரு 5-6 தடவை தான் அனுப்பியிருப்பாங்க. அது ஆனால் அதை அனுப்பி வச்சுக்கிட்டு தங்கச்சி வீட்டுக்காரரோட சேர்த்து வச்சு ஊர் ஃபுல்லாக ஒரு ஆம்பளையால் பாக்கி இல்லை, அந்த அளவுக்கு அம்மட்டு வருடி என்னை வந்து ரொம்ப அவதூறாக பேசுவாங்க. மாதவரத்தில் இருக்கையிலே ஆளுங்க சொன்னாங்க, நீங்கள் எங்கே போனாலும் என்ன அந்த புள்ளி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, 24 மணி நேரம் தையல் தைச்சு இந்த மாதிரி வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த மாதிரி குடும்பப்படுத்திட்டு இருக்கீங்களேன்னு எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்களாவது அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போகிறோம், சொந்த பந்த வீட்டுக்கு போகிறோம், அண்ணன் தம்பி வீட்டுக்கு அவங்க இருந்து நிறைய பேர் வராங்க. ஆனால் இந்த பிள்ளை வராத மாதிரி எப்போ பார்த்தாலும் தையல் தைச்சிக்கிட்டு வீட்டில் பிள்ளைகள் குட்டி கவனிச்சிருக்கு, நீங்கள் வர்ற நேரம் இந்த மாதிரி வீட்டில் சண்டை போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கல, என்ன காரணம் அப்படின்னு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்டாச்சு. இது மட்டும் இல்லை, நாங்கள் ஃபஸ்ட்டு மாதவரத்தில் இருக்கையில் இவங்ககிட்ட வந்து வெளியில் போனான்னா அந்த ரொம்ப கெட்ட பழக்கங்கள் நிறைய அவங்கக்கிட்ட இருக்குது உங்களுக்கு. அப்போ பக்கத்து வீட்டு பிள்ளைய நல்ல கலகலப்பாக பேசும், திருமணம் ஆன பிள்ளை தான், கலகலப்பாக பேசுகிற பிள்ளைய நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே அந்த பிள்ளை கண்ணீர் விட்டு இது மாதிரி உங்கள் வீட்டுக்காரரு என்னை கையை பிடிச்சி ரூமுக்குள்ளே இழுத்துட்டாரு இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஆமாம், அப்போ அந்த ஏரியாவில் நான் இருந்து தையல் தைச்சி பிள்ளைகளை கவரமாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க வந்து அதனால் உங்ககிட்ட சொல்ல, இல்லைன்னா இந்த இடத்துல அடித்து போட்டு எல்லாருமே வெளியில் தள்ளிடுவேன், எங்கள் 5 மாமா எல்லோரும் வந்து பண்ணிடணுன்னு உங்களுக்காக விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டு வச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து காலி பண்ணி வேறு விட்டு போட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யும், ஒரு இந்த மாதிரி ஆபாசமாக இது பண்ணிட்டாங்க சொல்லி அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி அங்கே தோறாரு இங்கே தோறாரு மாப்பிள்ளை சொல்லி, நீ என்னடான்னா பிள்ளை இப்படி வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கு, ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு, நீங்கள் சொல்லி வைங்க உங்களுக்காகட்டி நாங்கள் விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலெல்லாம் என் கண்ணுக்கு நிறைய இது பண்ணிக்கிட்டு இருக்கு. நாமளும் சரி என்ன இவங்ககிட்ட என்னத்தை கேட்டாலும் அந்த பிள்ளைய அவதூறாக பேச ஆரம்பிச்சிடும், எந்த பிள்ளையினாலும் அவதூறாக பேச ஆரம்பிச்சிடும். இப்படியே காலங்கள் போய்கிட்டே இருந்துட்டு கடைசியில் பத்த மகட்டியே தவறான தவறா நடக்க மட்டும் இல்லை, அவ்வளோ ஃபோன் நம்பர் தரமே யார்கிட்ட எல்லாம் என் மகளையும் என்னையும் கேவலப்படுத்துக்கு. அது மாதிரி நான் இருக்க ஏரியாவில் நான் என்ன எப்படி இருக்க, எப்படி எதுக்குமா இதை விட பெரிய ஒரு பாவம் என்ன இருக்கு? அவ்வளோ அந்த வார்த்தைகள் தாங்க முடியாது மேடம், அப்படி அசிங்க வார்த்தைகள். அது சொல்லுவேன், அதாவது இங்கே அது மாமியாரும் சேர்ந்து தான், மாமியார் தான் அது ஒன்றும் இல்லாத வந்து அவள் எப்பயுமே உனக்கு அடிமையாக தான் கிடக்கணும், நீ அடிமையாக கிடக்குறதுக்கு என்னை அடிமைப்படுத்தலாம், ஆனால் வந்து அசிங்க வார்த்தைகளால் கொல்லக்கூடிய 24 மாமியார் எங்கே இருக்கம்மா? மாமியார் தெங்காசியில் தான் இருக்காங்க. உங்க கூட அவங்க இல்லை, பக்கத்தில் வீடு, எப்போ பார்த்தாலும் கொடுமைப்படுத்துவாங்க. இப்போ என்னம்மா வேணும் உங்களுக்கு? அவங்க அராஜகம் கூட்டிகிட்டு இப்போ வந்து இவ்வளவும் தவறுகள் பண்ணி நம்ம போய்கிட்டே இருக்கேன். ஆனால் என்னையும் என் மகளையும் அவதூறாக பேசிக்கிட்டு இப்போ இன்னொருத்தி கூட போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் வந்த நோக்கம் வந்து எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியணும். அதாவது தங்கச்சி புருஷனை வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி கேவலப்படுற என்ன மற்ற விஷயங்கள்லாம் இருக்கட்டும், உங்கள் மகளை சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் உண்மை தான் பேசுகிறீங்களா இல்லை புருஷன் மேலே இருக்க கோவம்? அப்படி சொல்ல நான் மறைச்சிக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். வேண்டாம், வெளியில் கொண்டு வர வேண்டான்னு இந்த ஒரு முடிவு. இப்போ வேற திருமணம் பண்ணி இன்னொருத்தர் கூட இருந்துக்கிட்டு அவளோட கேரக்டர் ஃபுல்லாக சரியில்லை, அவளோட சிங்காடெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் எதுக்குமா? இல்லை சொல்கிறேன், அந்த ஏன் உங்கள் பொண்ணை சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து பேசுகிறீங்க? அந்த ஊர் ஃபுல்லாக கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே, அப்போ அவங்களுக்கு அவளை கௌரவமாக நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவளை வந்து கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருக்குமா அது? 2012 அப்போவே அம்மாட்ட சொல்லியா நீ? சொல்ல முடியல.
உங்கள்கிட்ட பாசமாவே இருந்தது கிடையாது அவங்க அப்பா? பாசமாக இருக்கும். தண்ணி அடிச்சு அந்த மாதிரி பண்றாரா? இல்லைனாலும் அந்த மாதிரி நீ கேட்டே அவர்கிட்ட? எனக்கு என்ன சொல்றாரு? திமுறா பேசுவார். என்ன சொன்னாரு? நீ என் கூட வாழ்வார். உண்மையதானம்மா சொல்றேன்? உண்மைதான் மேடம். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் மனுஷனா கூட மதிச்சு பேசக்கூடாது நம்ம. என்னம்மா வேணும் எனக்கு? எங்கள் அம்மா தப்பாக பேசுகிறாங்க, என் கூட இப்படி நடந்துக்கிறாங்க, வாழ விட மாட்டேங்கிறாங்க, படிக்க வைக்க மாட்டேன்ட்டாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. உங்க அண்ணன்ட்ட சொன்னியா அதெல்லாம்? அவன் கேர் எடுத்துக்கவே மாட்டேங்கிறான். அவன் அப்பாவுக்கு பயந்து இன்னும் வர இருக்கான். டெய்லி வருவார் வீட்டுக்கு? லாரி டிரைவர், வாரத்துக்கு ஒரு வாட்டி வருவான். வந்தா பிரச்சனை? வந்தா பிரச்சனை, தண்ணி அடிச்சுட்டு பொருள் உடைக்கிறது, அவதூறா பேசுறது. உங்க அம்மா இருக்க மாட்டாங்களா இந்த மாதிரி உங்க அப்பா உங்ககிட்ட தப்பா நடக்கும்போது? எங்க அம்மாவை எப்படியாச்சும் வெளியில அனுப்பிச்சிருவாங்க. ஏதாச்சும் எங்க அப்பா வந்து காசு அனுப்பிச்சிட்டு இது மாதிரி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்து பொருள் வாங்கிட்டு வந்து அப்படி சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அப்போ உங்க அப்பா வர்றது டைம்ல நீ அங்க வீட்டுல இருந்து வெளியே எங்கேயாவது போக முடியாதா? போகலாம், கூப்பிடுவாங்க, வள்ளுக்க டைம் நான் வேற கூட சொல்லவும் முடியாது. எல்லாரும் உங்க அப்பா கூப்பிடுவாங்க, போக வேண்டியதானே அப்படி சொல்லி திட்டுவாங்க. நான் இதுக்காக தான் 2 வீட்டுக்கு வந்தேன். 2 வருஷம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா திரிஞ்சிருப்பாரு. ஏன்னா புள்ளல ஒரு வாட்டி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம், அவங்க அடித்தாங்க. உடனே சரி எங்கள் அப்பா திரிஞ்சிருப்பாரு. ஹாஸ்டலில் எல்லாருக்கும் அப்பா வந்து பார்ப்பாங்க, வர மாட்டாங்க. அதனால வீட்டுக்கு வந்து முடியல. இதை விட கொடுமை இருக்க முடியுமா? தம்பி உங்க பேரு? அருண் மகேஸ்வரன். அருண். அருண் மகேஸ்வரன். அருண் மகேஷ். உங்க அம்மா சொல்லியிருக்காங்களா உங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு? உங்க அப்பா பத்தி தெரியுமா உனக்கு? உன் தங்கச்சி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற? கேட்கணும்னு நினச்சேன். நான் ஒன்று சொன்னேன், வேற ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாரு? நான் சொல்கிறத கேட்க மாட்டார். என்ன சொல்லுவாரு? உனக்கு அதெல்லாம் தெரியாதுடா அப்படின்னு. எதெல்லாம் தெரியாது? வீட்டில் நடந்தது. உங்க அம்மா சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? அம்மா சொன்னபோது உனக்கு என்ன தோணுச்சு? கேட்கணும். உன் தங்கச்சி சொல்லியிருக்காளா? ஆ. உன் தங்கச்சி நீயா அதை பார்த்துக்க வேண்டாமாப்பா? நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது, உங்கள் அம்மா போடுறது தெரியுமா, அவள் போடுறது தெரியுமா அப்படிங்கன்னு சொல்லி அவனை வாய் அடக்கிடுவாங்க. அவனுக்கு ஏற்கனவே பேசுறதுக்கு கொஞ்சம் டேலண்ட் கம்மி. சின்ன வயசுல நான் அத்தை வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன், என்னை கூட்டிட்டு போனாங்க. அப்போ எனக்கு இதெல்லாம் நடக்கலை. போகும்போது இறங்கிட்டு ஒரு பிரிட்ஜு பக்கத்தில் நின்றுட்டு வீடியோ காட்டிட்டு இது மாதிரிலாம் நீ அவன் கூடாச்சும் போறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்பா வேணாம் காட்டாது. அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, சின்ன பிள்ளை, ஒன்றுமே தெரியாது. வேணாப்பா அப்படின்னு கேட்டுட்டே இருந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு செம்ம கோபம். நான் வந்து எதுக்கும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறேன், நான் எப்படி அது ஒத்துழைக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டதுக்கு அம்மாவை அடிச்சுட்டாங்க. காரணம் இல்லாமல் வீட்டில் சண்டை போடுவாங்க. ஒரு காரணம்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஊர் ஃபுல்லாக போய் வீட்டுக்கு போன உடனே அவள் மதிக்க மாட்டேங்கிறா, அவள் மதிக்க மாட்டேங்கிறா. அம்மா பாருங்க, வெட்டி ரத்தம் வந்து வெளில நான் ஏதாவது பாத்திரத்திரம் கழுவிட்டு இருந்து வெளில அலறி அடிச்சு ஓடி வருவா. கோவப்படுறதா வருத்தப்படுறான்னு தெரியல. அதாவது அவங்களா ஒரு முடிவெடுப்பாங்க, அது வந்து உண்மை ஆக்குறதுக்கு எந்த அவதூறுனாலும் சொல்லி கொட்டுவாங்க. அதுக்காக எவ்வளவு முயற்சினாலும் பொண்டாட்டி அசிங்கப்படுத்துறதுனாலும் சரி, அவள் யாரோட போனா கூட சந்தோஷப்படும் போலுக்கு அந்த அளவுக்கு ஒரு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதை உண்மை ஆக்குறதுக்காக வேண்டி. எவ்வளவுதான் பாதுகாப்பா இருக்கிறது, வீட்டுல இருக்கிறது தான் பாதுகாப்புன்னா
இப்படி நடந்தா எங்க போகும் பசங்க? எதுக்கு இவங்க எல்லாம் புள்ள பெத்துக்கிறாங்க? ஒரு பெரிய மனுஷன் எங்க மாமியார். அதுதான் ஒரு தாயா நம்மளால அது கேக்குறதுக்கே அப்படி இருக்கு, தாங்க முடியல. அபியூஸ், இதை விட ஒரு அபியூஸ் இருக்க முடியுமா? பெத்த அப்பன்ட்டே இந்த மாதிரி எல்லாம் ஒரு குழந்தை அனுபவிக்கணும்னா இவ்ளோ பர்வர்ஷன், வக்ர புத்தி, இதை விட இருக்க முடியுமா? நீங்க என்னதான் முடிவில் இருக்கீங்கம்மா? வேண்டாம், இன்னொருத்தி கூட போய் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு தேடியாச்சு. எங்களுக்கு என்ன வழி பண்ணணுமோ வழி பண்ணிட்டு போட்டோம். நீ என்னப்பா நினைக்கிற? என்ன பண்ணும்? 2 பேரும் ஒன்று சேருவாங்க. 2 பேரும் ஒன்று சேருவாங்க. யாரு 2 பேரும்? ஆமா. சேரணுமா சேர வேண்டாம்? நீ என்னம்மா நினைக்கிற? சரி, என் பிள்ளைய குட்டிகளுக்கு ஒரு வழி பண்ணணும். ஒரு வீடு 3 சென்ட் இடம், கொஞ்சம் வீடு கிடக்கு. இந்த பிள்ளைகளை பேரில் எழுதி வச்சுட்டு பிள்ளைகளை படிப்புக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வழியை பார்த்து போட்டோம். என்ன சொல்றது, எனக்கு வார்த்தைகளே இல்ல. ஏன்னா இந்த குழந்தைகிட்ட மட்டும் இல்ல, பெத்த பொண்ணுகிட்ட நடந்துக்கிறவர் வெளியே இருக்கிறது குழந்தைகள் எவ்வளவு தூரம் நடந்துருப்பாங்க. இது ஒரு ஆபத்தான விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பெரிய மனுஷன் மாமியார்கிட்ட சொன்னா அப்படியே திருப்பி எங்க வீட்டுக்காரங்க எப்படி அவதூறம் எங்களை பேசுவாங்களோ அப்படியே சொல்ல. ஒரு மகனை கொஞ்சம் கண்டுக்க ஏன்டா அந்த மாதிரி பண்றாங்க கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவளுக்கு கேட்க நாதி இல்ல. இதை விட ஒரு கேவலம் ஒரு தாய்க்கு என்ன இருக்க முடியும்? தன்னோட பிள்ளை வந்து இந்த மாதிரி கேவலமா நீச்சமா நடந்துக்கிறாருங்கிறத விட கேவலம் அந்த தாய்க்கு வேற என்ன இருக்க முடியும்? அவங்க என்ன சப்போர்ட் பண்ணாருது? இப்போ அதே மாதிரி இன்னொருத்தி கூட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு இவளுக்கு முன்னாடி கூட்டி காட்டுறாங்க, நான் இன்னொருத்தி கூட பாரு அப்படின்ட்டு. இப்போ போன மாசம் நடந்த, போன 2ஆம் தேதி நடந்தது. எங்க மாமியார் அதுக்கு சாட்சி. மாமியார் ஒத்துழைச்சு கூட்டிட்டு வந்து இந்த புள்ள முன்னாடியே இது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே கூட்டி கொடுத்துட்டு இருக்காங்க எங்க மாமியார். செஞ்சுக்கிட்டு என்னையும் என் மகளை ஒரு விஷயம் தான் சொல்வேன், யூ ஷுடன்ட் புட் அப் வித் திஸ். இதை நீங்க சகிச்சுக்க கூடாது. அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவை காட்டி கொடுக்கணும், நீ எக்ஸ்போஸ் பண்ணணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணா நாங்க பண்றோம். உன்ன மாதிரி இன்னொரு குழந்தை அவஸ்தைப்படக்கூடாது. உலகத்துல யாராலே அவங்களை கேள்வி கேட்க முடியாது. கேட்கறவங்களை எல்லாம் திருப்பி அவ்வளவு ஒரு கீர்த்தனமா அவதூறா பேசிடுவாங்க. யாராலே அவங்களை கேள்வி கேட்க முடியலன்னு இந்த மேடைக்கு நான் கூட்டிட்டு வரணும்னு 5 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்க வெயிட் பண்ணுங்கம்மா. உங்க மனைவி, உங்க பொண்ணு, உங்க பையன் 3 பேரும் வந்து உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து. ஆமா, அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னவா இருக்கணுமோ, என் ஒய்ஃபுக்கு எனக்கும் 10 வருஷம் ஆச்சு, பிடிக்காம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 10 வருஷம் முன்னாடி என் ஒய்ஃபு எனக்கு நீ புருஷனாக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் சொன்னாங்க? அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு மேடம். என்ன பிரச்சனை? அவன் தங்கச்சி வீட்டிலேருந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு ஆரம்பத்தில். என்னது அது? அவன் தங்கச்சி வீட்டுக்காரர் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போனதில் கொஞ்சம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன் நான். நீங்களா? ஆமாம். 2வது நான் ஒரு லாரி டிரைவர். நான் அவங்க வந்து வீட்டில் பொறுப்பாக இருக்க மாட்டேங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. வெளியில் வண்டியும் ஓட்டிக்கணுமா, வீட்டுக்கு விஷயத்தையும் நான் பொறுப்பாக பார்த்துக்கணுமா. அதான் நான் கேட்குறேன். ஊரில் போய் வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்து டெய்லி அரிசி காய்கறி வாங்கி கொடுத்துட்டு போக முடியாது. நீ பொறுப்பான பொண்ணுன்னு சொல்லி தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு வந்து வெளியில் வேலைக்கு போனால் தான் என்னால் சம்பாதிக்க முடியும். வீட்டில் அவள் வந்து கல்யாணம் முன்னாடி நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப பொறுப்பாக இருப்பாள். அந்த பொறுப்பை மையமாக வச்சு தான் எங்கள் அக்கா எல்லாரும் பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எத்தனை அக்கா உங்களுக்கு? கூட வந்த அக்கா 2. அது இல்லாமல் அக்கா நிறைய பேர் இருக்காங்க. பெரிய தங்கச்சி இல்லை, அம்மா இருக்காங்கல்ல. அம்மா இருக்காங்க. பெண்களோட மதிப்பு தெரியும் உங்களுக்கு? தெரியுமா? பெண்களை ரொம்ப மதிக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க பெண்களை பற்றி? பெண்களை வந்து இப்போ எங்கள் அக்காவை வச்சு பார்க்குவோம், ரொம்ப மரியாதை கொடுத்து நடந்து, பயங்கர மரியாதை உங்களுக்கு. ஆமாம், என் மேலே பாசம் உள்ளவங்களுக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுப்பேன். இல்லை, ஒரு பெண் குழந்தையை எப்படி நம்ம வளர்க்கணும்? நல்லபடியாக வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்? நல்லபடியாக சொல்லி வளர்க்கணும். என்ன சொல்லி வளர்க்கணும்? படிக்கிற வயசில் படிக்கணும், விளையாடுற வயசில் விளையாடணும்,
மேரேஜ் லைஃப்பில் மேரேஜுக்கு அப்புறம் நல்லபடியாக பார்க்கணும். சரி, பெண் குழந்தைகளுக்கு தப்பான வீடியோக்கள் காட்டி வளர்க்கணுமா? கிடையவே கிடையாது. நீங்க ஏன் காமிச்சீங்க? இல்லவே இல்லை. நீங்க ஏன் காமிச்சீங்க? நான் இல்லை அப்படி காமிக்கல மேடம். நீங்க காமிக்கல? காமிக்கல. எப்படி காமிச்சீங்க? பிரிட்ஜுக்கு கீழே என்ன வீடியோ காமிச்சீங்க உங்க பொண்ணுக்கு? எப்படி? பிரிட்ஜுக்கு கீழே அத்தை வீட்டுல கொண்டு விடும்போது. சரி, பெண் குழந்தைகளுக்கு தப்பான வீடியோக்கள் காட்டி வளர்க்கணுமா? கிடையவே கிடையாது. நீங்க ஏன் காமிச்சீங்க? இல்லவே இல்லை. நீங்க ஏன் காமிச்சீங்க? நான் இல்லை அப்படி காமிக்கல மேடம். நீங்க காமிக்கல? காமிக்கல. எப்படி காமிச்சீங்க? பிரிட்ஜுக்கு கீழே என்ன வீடியோ காமிச்சீங்க உங்க பொண்ணுக்கு? எப்படி? பிரிட்ஜுக்கு கீழே அத்தை வீட்டுல கொண்டு விடும்போது. எந்த பிரிட்ஜுக்கு? உங்க பொண்ணை கேட்போமா? இந்த பிரிட்ஜுக்கு கேளுங்க. அவங்க அதுல இருந்து அப்பதான் சொன்னாங்க, மேடம் என் பொண்ணு 4 வருஷம் ஆகுது, 2 வருஷத்துல 7 பசங்களை ஏமாத்திருக்கா. அத நான் சொல்லி சத்தம் போட்டேன், அடிச்சேன். ஃபர்ஸ்ட் சொல்லி உங்க பொண்ணு 7 பசங்களை ஏமாத்திருக்கா. ஏமாத்திருக்கா. எப்படி ஏமாத்தினாங்க? லவ் சொல்லி. லவ் சொல்லி என்ன பண்ணாங்க? ஒரு பையனை வந்து லவ் சொல்லி ஏமாத்தினா. அந்த பையன் பேர், அந்த 7 பசங்களோட பேரு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கார்த்திக். அவன் என்ன பண்றான்? எங்க இருக்கான்? மாதவரத்துல நாங்க இருந்த ஏரியால தான் இருக்கான். என்ன பண்றான்? ஒரு டூலர் மெக்கானிக்கோட பையன். சரி, அவன் உங்க பொண்ணு என்ன பண்ணா அவன்கிட்ட? அந்த பையனை என்ன சொல்லிருக்கான் மேடம்? என்ன சொன்னா? உங்க பொண்ணை லவ் பண்றானா அங்கிள் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கிறேன். அது பையன் என் பையனை கேட்பாங்க. என் பையனை ஒரு பையன் வந்து பொண்ணோட அப்பாட்ட வந்து உங்க பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னா நீங்க எல்லாம் என்ன அப்பா? கேளுங்க. என் பையன் என்ன மாதிரி அப்பா நீங்க? மேடம் கேட்டு பாருங்க, என் தம்பி என் பையனை கேட்டு பாருங்க. ஏதாவது ஒரு பையன் உங்க பொண்ணை லவ் பண்றேன்னு ஒரு அப்பாட்ட வந்து சொன்னா அவர்லாம் ஒரு அப்பாவா? வயசு பசங்க லவ் பண்ணறது அவங்கள கண்டிக்கணும், திட்டி வளர்க்கணும். பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்களா? கண்டிஷன் பண்ண பிடிக்கல அவங்களுக்கு. இப்படி நடந்து போமா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அவங்க அம்மாவுக்கும் பிடிக்கல, இவளுக்கும் பிடிக்கல. அவங்க மொத்தம் என்ன வீட்டை விட்டு துரத்துறாங்க, அவ்வளவுதான். ஓ, அதனாலதான் இப்படி எல்லாம். இப்ப யாரோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு பொண்ணோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 5 மாசமா தான். கார்த்திக். அடுத்த பேரு சொல்லுங்க. 7 பேர் சொன்னீங்களா? அடுத்த பேரு சொல்லுங்க. இப்ப டக்குனு மெயின்ல இல்ல. என் பையனுக்கு தெரியும், கேளுங்க. சலீம்னு ஒரு பையன். அவர் எப்படி உங்ககிட்ட வந்து சொன்னாரு? அவெல்லாம் என்ன சொல்ல, இவன் மட்டும் தான் பக்கத்து வீட்டு பையன். சரி, அப்ப சலீம் கார்த்திக் பையன் சொல்லுவான். சரி, மார்க்கெட்டு போனா, கடைவீதிக்கு போனா, இன்னாரு கூட அவ சுத்திக்கிட்டு இருந்தா, நான் வந்து நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கேள், அவ வரமாட்டா. அப்படியே நம்ம கம்பல் பண்ணி கூப்பிட்டா கூட எங்க அப்பா பார்த்தா திட்டுவாங்க, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவா. அப்படி வந்து அவனே என்ன சொல்லியிருக்கான். சரி, அடுத்த பேரை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கார்த்திக், அப்புறம் செல்வான்னு ஒரு பையன் கூட இந்த செல்ல மெசேஜ் அனுப்புறது செய்யறது ஏகப்பட்ட பழக்கம் இருந்துச்சு. எங்கேயுமே போக முடியாது. என்னோட அக்கா பையன் ஒருத்தன் அசோகன் இருக்கான், முறை பையன். அவன் வந்து பியூட்டர் பார்லர் வச்சிருக்கான். அவனுக்கு தேவையில்லாத மெசேஜ் அனுப்பியிருக்கிறா. மெசேஜ் அனுப்புங்க மாமா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அவன் சொல்லி சத்தம் போட்டிருக்கான். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி இனிமேல் மெசேஜ் அனுப்பணும், ஒரு செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ அதனால பெரிய பிரச்சனை எங்க அக்கா வீட்டு 2 அக்கா வீட்டுக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இவளால. 7 பேர் சொன்னீங்களே? ஆமாம்மா. ஆமா மேடம். இது ஃபர்ஸ்ட் கார்த்திக், அப்புறம் பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேரு சலீம். அவளே கேட்டுங்களா சொல்லுவா. அதெல்லாம் கேட்கும்போது நானும் என் ஒய்ஃப் கேட்கும்போது, ஐயோ அவனை விட்டு 2 மாசம் ஆச்சு அப்படின்னு சர்வசாதாரணமா பார்த்து சொல்லுவாங்க. சர்வசாதாரணமா சொல்லியிருக்கேன் எங்களுக்கு முன்னாடியே. அவனை விட்டு 2 மாசம் ஆச்சு, அடுத்து ஒரு 2 மாசம் கழிச்சு பாரு அடுத்து ஒரு பையன். இது உண்மை உண்மை உண்மை. இதை நான் தட்டி கேட்டேன், ஃபர்ஸ்ட் அழுது கேட்டேன், ரொம்ப அன்பா கேட்டேன், அப்புறம் மிரட்டினேன், இவ்வளவு பண்ண. நான் அவனை என்ன கேள்வி கேட்க அவங்களுக்கு இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாது. அவங்க அம்மாவும் சரி. இப்ப நீங்க சொன்னதை உங்க பொண்ணுகிட்ட கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க. வேற வழி இல்லை நேர்களே, உண்மை வெளியே வந்தாகணும். அந்த பொண்ணை உட்கார வச்சு கேள்வி கேட்க வேண்டிய சூழல் உண்டாக்கினது இவர் தான். இன்னொரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. அதுக்காக நான் அந்த பொண்ணு உள்ள கூப்பிடுறேன். வயசு பசங்க மெசேஜ் அனுப்புறதும் பசங்கள்கிட்ட பேசுறதெல்லாம் நேச்சுரலான விஷயம், இயற்கையா அந்த வயசுல நடக்கிறது விஷயங்கள். அதை கட்டுப்படுத்த வேண்டியது பெத்தவங்க ஒழுக்கமா வாழ்ந்து பெத்தவங்க பசங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும். எவ்வளவு நாளாச்சு உங்களுக்கு திருமணம் ஆகி? 20 வருஷம் திருமணம் ஆகி வயசு பசங்க 2 பேரும் வீட்டுல இருக்கும்போது 5 மாசமா இன்னொரு பொண்ணோட வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லுறது. இவர் எப்படி பசங்களை கண்டிக்க முடியும்? எப்படி கட்டுப்பாடோட வளர்க்க முடியும்? தன்னோட பொண்ணை பத்தி இன்னொரு பையன் வந்து சொல்றாருன்னா அதை கேட்டுட்டு இருக்கிறது ஒரு அப்பா எப்படி பொண்ணை கட்டுப்பாடோட வளர்க்க முடியும்? வாய் கூசாம என் பொண்ணு 7 பேரை ஏமாத்தி இருக்கா, சின்ன குழந்தை அவ. சொல்றது அப்பா ஒரு பொண்ணுக்கு எப்படி நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க முடியும்? வாமா.
பையனை கூப்பிடுங்க மேடம். மடி வேற வழி இல்லை. உங்க அப்பா சொல்றாரு நீ 7 பேரை ஏமாத்திருக்கியா 4 வருஷத்துல. இதெல்லாமோ பேரு சொன்னாரு, கார்த்திக், சலீம், செல்வா, வேற ஏதோ பேரு சொன்னாரே. இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. பையனை கூப்பிடுங்களேன், தெரியும். இல்ல மேடம், ஒரு பொலிட்டிஷன் இல்ல, 7-8 பொலிட்டிஷன் போயாச்சு. 7-8 வருஷம் இதே பிரச்சனை. எதுக்கு இதே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? என் பொண்ணோட ஒரு தப்பா நடந்துக்கிறாரு. எனக்கு வீட்டுக்கு வராம மாதவத்திலேயே போயிருக்காங்க ஆல்ரெடி. ஆமா, ஒரு நிமிஷம். நீ பசங்களுக்கு மெசேஜ் அனுப்புவியா? மெசேஜ் எல்லாம் இல்ல. நான் ஒரு ரோட்ல ஒன்னா விளையாடுவோம். சின்ன வயசுல விளையாடும் போதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நான் கொஞ்சம் மெச்சூர் ஆனோன்னு அவங்க கூட சேர்ந்து கம்பேர் பண்றது. இத பாருங்க, வயசு பசங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது, பசங்க பொண்ணுங்களுக்கு அனுப்புறது, இதெல்லாம் சாதாரணமான விஷயம், நார்மல் விஷயம். ஆமா மேடம். ஆனா அப்நார்மலா ஒரு விஷயம் நடக்குது. அததான் கேக்குறோம். இப்ப நம்ம பசங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கட்டுப்படுத்த வேண்டியது பெத்தவங்க பொறுப்பு. ஆனா அப்பன் வந்து குழந்தைகிட்ட தப்பா நடத்துக்கிறது அப்நார்மலான விஷயம், அபியூஸ். சொல்லுமா, என்ன நடந்தது சொல்லு, தைரியமா பேசுமா. நான் தைரியமா பேசுவேன். சொல்லு. மூஞ்ச பார்த்து பேச பிடிக்கல. மூஞ்ச பார்த்து பேசுமா, தைரியமா பேசு. பண்ணல நீங்க சுட்டு கேட்க மட்டும் அப்பா அப்பான்னு பண்ணி 2-3 நாள் அம்மா பேச்சு அப்பானு கூட கூப்பிட்டு அப்பா அம்மா ஒரு நிமிஷம் அவ கேள்வி கேக்குறா. அப்பா அம்மா கிட்ட துட்டு கேப்போம், வேற யாருக்கு நாங்க கேப்போம். இப்ப 3 நாள் நீ அப்பா ஏன் கூப்பிடல? நீ அதெல்லாம் விடுங்க. 3 நாள் அப்பா கூப்பிடல. இருங்க, சொல்லுமா. இவர் தப்பா நடந்துக்கிட்டாரா இல்லையா? நான் அடிச்சு சொல்லுவேன். என்ன பண்ணாரு அவரு? சொல்லு, கேளு. என்ன பா சொல்லு, சும்மா சொல்லு. அதான் மேடம், என்ன சொல்லுங்க. இருங்க குழந்தை பேசட்டும். ஸ்டார்டிங் அந்த வீடியோ தான் மேடம். ஸ்டார்டிங் அதுல இருந்து என்ன வீடியோ காமிச்சாரு சொல்லுங்க. ஒரு அசிங்கமான ஒரு வீடியோ காமிச்சாங்க. எப்போ? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி. எப்போ? ஸ்டார்டிங் 2012 ஸ்டார்டிங் அப்போ காமிச்சாங்க. அதுல இருந்து தான் எங்க போயிட்டு இருந்தீங்க அப்போ? அத்தை வீட்டு போயிட்டு இருந்தோம். அத்தை வீட்டு பிரிட்ஜ் நடுவில் நின்று காட்டினாங்க. அந்த கோவத்தை எப்பவுமே நான் எதுக்கும் ஒத்துழைக்க சொல்லி அந்த கோவத்தை எங்க அம்மா கிட்ட வந்து காட்டி எங்க அம்மாக்கு அடிச்சிங்க ரத்தம் வந்து 108 வந்துச்சு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்கு. இவர் என்ன பண்ணாரோன்னு அசிங்கமா தொடுவாரு ஆண்டி. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. சரி மேடம், இது இல்லவே இல்ல, அது அம்பட்டமான பொய். அம்மாவும் சேர்த்து. ஆமா, அப்ப கேள்வி கேளுங்க அவள்கிட்ட. இத கேக்குறேனே. கேளுங்க. இது உண்மையா சொல்லுங்க. எதுக்கு பயப்படணும்? அதான் நான் சொல்றேன் கேளு. நான் சொல்றேன் கேளு. என்ன பேச விடு, அப்புறம் நீ பேசு. சொல்லுங்க. பசங்களோட ஊர் சுத்தினா கணிச்சனா? நான் ஊர் சுத்தினா? கண்டிச்சனா? நான் ஊர் சுத்தினா? ஏன் ஊர் சுத்தல நீ? மெச்சூர் ஆனோனே இருவர பேசினாலும் தப்பு. இருவர உங்களுக்கு அந்த தாட் நீங்க அப்படி பார்த்தே பழகிட்டீங்க. இந்த பாருங்க உங்க பொண்ணு ஒரு பையன் இருக்கான். இப்போ வருது ஒரு பையன். அதெல்லாம் வேற. உங்க பொண்ணு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறா. அது உண்மையா இல்லையா அவள்கிட்ட கேளுங்க. அவ போய் சொல்றானா அத நீங்க கிளியர் பண்ணுங்க. அது போய் தான். அது கேளுங்க. மாதவத்துல விக்கின ஒரு பையன் இருக்கான். கேளுங்க. இவர் வந்து அவர் பண்ணத பத்தி பேசாம அந்த பொண்ணு மேல பழிய போடுறாரு. பழி இல்ல, அது பசங்க கூட ஊர் சுத்தினா அவங்க நான் சத்தம் போட்டேன். கேள்வி கேட்கறதுக்கு ஆளு வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க. இவளும் அவங்க அம்மாவும். இவங்க 2 பேரும் கேள்வி கேட்க ஆள் இருக்கக்கூடாது மேடம். இதான் என்ன வந்து குடும்பத்தை விட்டு பிரிச்சு விட்டுருங்க. இவன் மேல தப்பான உறவு வச்சிருந்தா அப்படின்னா என்ன தூக்கி ஜெயில போடுங்க. அவ்வளவுதான். கேள்வி கேட்க ஆள் இருக்கக்கூடாது 2 பேருக்கும். இந்த ஆட்சியெல்லாம் இங்க பண்ணாதானே? இன்னைக்கு வரைக்கும் சின்ன வீட்டுல கொஞ்சம் குலாடி இருந்த, இப்ப ஏன் பெரிய வீட்டுல உட்காந்துருக்கேன் வந்து வரவே இல்லை. அவங்களும் இப்ப ஒரு 3 வருஷம் முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ண போனாங்க. வேணும்னா அவ எப்படி வேணா ஆக்ஷன் பண்ணுவா. வேண்டாம்னா சுத்தமா ஆளை ஒதுக்கிடுவா. இத்தனை வருஷம் ஆச்சு மேடம். ஆமா, எனக்கு ஒண்ணுதான் தெரியணும். இவர் உங்ககிட்ட தப்பா நடந்துட்டார், அதை கிளியர் பண்ணு. நான் ஆக்ஷன் பண்றேன்றாங்க. ஆக்ஷன் தான், உண்மையில ஆக்ஷன் தான். சொல்லுங்க, நீங்க எங்க போய் சொல்றீங்க? உண்மையில ஆக்ஷன் தான் பண்ற. உண்மையில ஆக்ஷன் தான் பண்ற. நீ ஆக்ஷன் தான் பண்ற. அம்மா பேச்சு கேட்டு ஆக்ஷன் பண்ற. அம்மா பேச்சு அம்மா என்ன? அம்மா பேச்சு கேட்டு தான் நீங்க தப்பு செஞ்சா உங்கள சொல்ல அம்மா பேச்சு கேட்டு இந்த மாதிரி பண்ற. அம்மா பேச்சு கேட்டு தான் நீ பண்ற. கேள்வி கேட்க உனக்கு ஆள் இருக்க கூடாது. அவ்வளவுதானே. இன்னில வந்து கேள்வி கேட்க மாட்டேன். அப்படி நான் நினைக்கல. இன்னில வந்து கேள்வி கேட்க மாட்டேன். நீ பொண்ணு கிட்ட உனக்கு அப்பன் கிட்ட எழுதி கொடுவா. எழுதி கொடுவா. நீ சுதந்திர பறவையா பறந்துக்கலாம். நீ சுதந்திர பறவையா பறந்துக்கலாம். உங்க அம்மாவும் கேள்வி கேட்க மாட்டேன், ஒன்னும் கேள்வி கேட்க மாட்டேன். என் பையன் பேச்சு கேட்கறான். அவனை என்ன செய்யணுமோ எப்படி படிக்க வைக்கணுமோ படிக்க வைக்கிறான். உங்க பையன் உங்க பேச்சு கேக்குறான். அப்ப அவனுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அவன் சொன்னா கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். சரி.
தம்பி ம். உங்க அப்பா இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னேன். தெரியும். தேவி நீங்க சொன்னால இருங்க, நீங்க நம்புறீங்களா இல்லையா? அடிக்கடி சொல்லி அழுவா என்கிட்ட. நீங்க உங்க தங்கச்சியை நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்க, போதுமா? மேடம் இது அது ரைட்டு இல்லைன்னு சொல்லல. ஏன் அவங்க அம்மா சொல்லி சொல்ல சொல்லிருக்கலாம்ல. நான் என் பையன் மேல உயிரை வச்சிருக்கேன். எங்க அம்மாக்கு அதெல்லாம் யோசிக்க டைமே இருக்காது ஆண்டி. எங்களுக்கு தெரியாதா? கண்ணுக்கு முன்னாடியோ ஏதோ ஒண்ணு அதை அசிங்கமா பேசிருப்பானே கேளுங்க. அம்மா தப்புனா அம்மா மேல சொல்ல. எங்க அம்மா மேல கோவப்படாம சொல்லவே இல்லை. எங்க அம்மா மேல எப்பயும் கோவப்பட்டுட்டே இருப்பான். அவங்க மேல தப்பு தான் சொல்ல முடியும். தப்பு இருந்தா தான் நீ சொல்ல முடியும். உன் தங்கச்சி 7 பேரை ஏமாத்தினாங்களாம், அதனால கண்டிச்சாராம் அவரு. அதான் சொல்றாரு அவரு. சொல்லுப்பா, அதையா சொல்லுப்பா. தைரியமா உண்மையை பேசு தம்பி. 7 பேர்ல இல்ல, பஸ்ல ஃப்ரெண்டா பேசுவாங்க. பேசினா என்னப்பா? அது வேற தாட்டோட பாக்காங்க. அவங்க அப்படியே பழகி அப்படியே பாக்காங்க. பசங்க வயசு பசங்க பேசினா எந்த தப்பும் கிடையாது. போனாக்க 10 நாளைக்கு ஒருக்கா போங்க. அப்படியே தப்பு பண்ணாலும் கண்டிக்கலாமே தவிர அது ஒரு காரணம் காட்டி பொண்ணுட்ட தப்பா நடந்துக்கிறது தப்பு. மகேஷ் விக்கி யாரா? அவனை தேடி போல. அவ கூட லவ் பண்ணால வா. அடுத்து கார்த்தி லவ் பண்ணால இல்லையா? செல்வம் யாரு? சின்ன இந்த அவன் பேர் என்னடா? மூலக்கல்ல இருக்கானே அவன் கிடையாதுப்பா. வரேன் பைக்ல கீழே வந்து காலில் முட்டில அடிபட்டு வந்தால ஹாஸ்பிட்டல் அவன் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு. அது உனக்கு தெரியாது நினைக்கிறேன். எனக்கு தெரியும். இவர் என்ன பேசிட்டு இருக்காரு? ஆளை காணும். இவர் என்ன மாதிரி காரியத்தை பண்ணிட்டு அந்த பொண்ணு என்ன குற்றச்சாட்டு நான் பண்ணல மேடம். வைக்கிறாரு? இது என்ன உண்மை. பேசிட்டு இருக்காரு? இது வந்து ஏதோ நடக்குது அவ்வளவுதான். நான் குடும்பத்துக்கு தேவையில்ல அவங்களுக்கு. ஏங்க ஒரு விஷயம் கேக்குறேன். அதான் உண்மை. ஒரு விஷயம் கேக்குறேன். ஒரு பொண்ணு இந்த வயசுல இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணறது நேச்சுரலான விஷயம். அதை நம்ம கண்டிக்கணும். ஆனா அவர் சொல்றது விஷயம் நார்மலான விஷயம் கிடையாது. உங்க அப்பா எப்படிப்பா? எங்க அப்பாவும் அது மாதிரி என்ன சொல்லுவாரு? அடிக்கடி சித்தப்பா பத்தி தப்பா பேசுவாரு. சண்டையில உங்க அம்மாவை தப்பா பேசுவாரு. ஆனா உங்க தங்கச்சி கிட்ட உங்க அப்பா தப்பா நடந்துக்கிறாரு சொல்றால, அத பத்தி நீ என்ன நினைக்கிற? இது வரைக்கும் நான் சொல்லுவா சோவா அழுவா, என்கிட்ட சொல்லி அழுவா. உன் தங்கச்சியை நம்புறியா? நம்புற. அப்போ அழ மாட்டார்ல போய் சொன்னா. வெயிட் பண்ணிட்டு பொம்பளை பசங்களை எப்படி வளர்க்கணும், எப்படி வளர்க்கணும்? பொம்பளை பசங்க 2 அக்கா இருக்காங்க, 2 அக்கா இருக்காங்க, தாய் இருக்கா வீட்டுல. ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணும்? அவங்க தப்பு பண்ணாலும் நம்ம கண்டிக்கிறது அளவுல இருக்கணும். கண்டிக்கிறது உரிமை இல்ல அப்படின்னா நாங்க கேள்வி கேட்கல, விடுங்க. அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்களே இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அப்புறம் என்ன இருக்கு? கேட்கல மேடம். எனக்கு வேண்டாம் மேடம். வேணாம். எத்தனை வருஷம் முடிவு பண்ணது. பசங்க வளரணும். நீங்க வேணா சொல்லாதீங்க. அவங்க உங்களை வேண்டாம் சொல்லிட்டாங்க. அவங்கதான் உங்களை வேண்டாம். நானும் எதிர்பார்த்து வந்தேன். உங்க பொண்ணு, உங்க பையன், உங்க மனைவி 3 பேரும் வேண்டாம் சொன்னாங்களா? கூப்பிட்டு கேளுங்க. இவங்க 2 பேரும் நான் தேவை கிடையாது. என் பையனுக்கு நான் தேவை. இருங்க கேட்டு பாப்போம். சரி. நிஜமா நீங்க அப்படி ஒரு காரியம் பண்ணிருந்தீங்க வெச்சுங்க. நிஜமா சொல்றேன். ஒரு நிமிஷம். அப்படி நீங்க ஒரு காரியம் பண்ணிருந்தீங்க வெச்சுங்க. அப்படி ஒரு காரியம் பண்ணிருந்தீங்க வெச்சுங்க. உங்க தாய்க்கும் உங்க கூட பிறந்தது அக்காக்களுக்கும் களங்கம் தான். இல்ல, அதை விட களங்கம் நீங்க கொடுத்திருக்க முடியாது. ஒரு பெண்ணை தாம் பெத்த பெண்ணை நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நான் உங்ககிட்ட என்னங்க பேசுறது? பேச முடியாது மேடம். ஆனா இவங்க 2 பேரும் செய்யற பிளான் தான் எனக்கு வேண்டாம். 2 பேரும் எனக்கு வேண்டாம். அந்த முடிவு நானும் வந்திருக்கேன். நீங்க என்னங்க வேண்டாம் சொல்றது? அவங்க வேண்டாம் சொல்றாங்க. அது சொல்லிருக்கணுமே. இத்தனை வருஷம் என்னோட உழைப்பை வச்சு வளர்ந்துட்டாங்க. வேண்டாம் சொல்றாங்க. இப்ப வளர்ந்துட்டாங்கல்ல, அதனால வேணாம்னு சொல்லுவாங்க. தம்பி, ஒரு சைடு உங்க அம்மா, உங்க தங்கச்சி, ஒரு பக்கம் அப்பா. உனக்கு யாரு வேணும்? 2 பேர். இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட நடந்துக்கிறாருன்னா எப்படிப்பா? இதை விட கேவலம் இருக்க முடியுமா? அம்மா வேணுமா அப்பா வேணுமா சொல்லிருப்பா. சொல்றா அம்மா வேணுமா அப்பான்னு சொல்லிடு.
10 வருஷம் முன்னாடி எனக்கு புரியக்கூடியதானே. கொஞ்சம் பேசாம இருங்க ப்ளீஸ். யார நம்புற நீ? உங்க அம்மா தங்கச்சியை நம்புறியா, உங்க அப்பாவை நம்புறியா? மேடம் என் பையன் மனதில் ரொம்ப பாதிக்கப்படுறான். இருங்க 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 இருங்க. அவனை கொஞ்சம் யாரப்பா நம்புற தம்பி? 2 பேரும். யார நம்புற நீ? 2 பேரும் சொல்ல முடியாது. யார நம்புற? அந்த உன் தங்கச்சி பேசுனது உண்மை நீ நம்புறியா? அப்ப என்ன முடிவு எடுக்க போற? அப்பா மேல தப்பு இருக்கு, ஆனா இருக்கு ஆனா விட்டுட்டு போவோம். தப்புனா என்ன மாதிரி தப்புப்பா? ஆனா தப்புனா என்ன மாதிரி தப்பு வேண்டாம்னு நீ? சொல்லுவோம். என்ன கேக்குறாரு? தப்புனா என்ன மாதிரி தப்பு இருக்குன்னு நீ சொல்ற? சொன்னாலும் சரி, அவ சொல்றது மட்டும் தான் நம்பினேன். இது வரைக்கும் எனக்கு கேள்வி கேட்டிருக்கியா? கேள்வி கேட்டதில்லை. அம்மாவுக்கு சொல்றது போல நம்பினேன். இது வரைக்கும் என்ன கேள்வி கேட்டிருக்கியா? கேள்வி கேட்டதில்லை. ஏன்டா அவங்க 2 பேரும் சேர்ந்து பிளானுக்கு நீ வந்து நம்புற மாதிரி வரியா இல்ல நம்புறியா? நாங்க பிளான் எதுக்கு பண்ணணும் மேடம்? ஏய் சொல்லிட்டு போங்க. இங்க பாரு, நீ ஒரு தேவையே கிடையாது. நீ தேவையில்ல, மாத்தம் தேவையில்ல எனக்கு. உங்களுக்கு தேவையே இல்ல. அவங்க உழைப்புல இருக்கேங்கறாங்க. இப்ப 1 வாரத்துக்கு முன்னாடி அப்பா அப்பான்னு போன்ல அழுத கெஞ்சின. நீங்க 3 நாள் மட்டும் அப்பா வேண்டாமா? 3 நாள் மட்டும் அப்பா வேண்டாமா? நான் வரும்போது கூட பைக்ல சொல்லிட்டு வந்தேன். 3 நாள் தான் அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கான்னு சொல்லிட்டு வந்தானே இல்லடா. அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறா. போன் எடுத்தா அலோ. அதுக்கு முன்னாடி வாரத்துக்கு அப்பான்னு கூப்பிடுவா. இப்ப மட்டும் அலோவான் போன் எடுத்தா. போன் பண்ணாக்க அலோங்கிற வார்த்தை இப்ப மீறி வரதில்லை. ஹாஸ்டல்ல இருந்து வந்துட்டு இருக்கும் போது இந்த சண்டை எல்லாம் பேசி எங்க அம்மா கிட்ட பேசுவேன். ஏமா இவ்வளவு பண்றாங்களே, அப்பா அம்மா கோவம் இருக்காமா, இன்னும் பாசி இருக்காமான்னு அழுகுறாங்க. அந்த கஷ்டம் இருக்கும்லாண்டி. உண்மையில பாசி இருக்குல்ல எங்க அம்மாவுக்கு. அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்காது இவரு. பாசத்துக்கு அன்புக்கு உங்க அம்மாவுக்கு ரொம்ப தூரம் இல்ல இல்ல மேடம். உழைப்பு விடல. உண்டா இருக்காங்க. எவ்வளவு போட்டோ கொண்டு வந்திருக்கேன் மேடம். நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு உழைச்சு கவலைப்பட்டு ஓடா போய்கிட்டு இருக்கேன் நானு. அவங்க உழைப்பை விட என் உழைப்பு தான் வீட்டுல என் பிள்ளைகளுக்கு. அப்படி சொல்லாதானே. நானும் ரோட்ல கஷ்டப்படுறேன். சின்ன வயசுல உண்மை. ரோட்ல கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வர விடாம நான் வீட்டுக்கு வர விடாம இருக்கிறேன். உங்களுக்கு 1008 செலவு இருக்கும். அது எனக்கு தெரியும். ஒரு பொம்பளையோட விஷயம் சொன்னீங்களே. ஆமா, பொண்ணு தவறா இது பண்ணிருக்கு. அவங்க அம்மா வந்து என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. அது வந்து அப்ப நாங்க எம்ஜிஆர் நகர்ல இருந்தோம். சென்னையில எம்ஜிஆர் நகர்ல இருக்கையில ஏமா இந்த மாதிரி உங்க அப்ப எப்பவுமே நாங்க காம்பவுண்ட் வீடு பக்கத்து வீடு இருக்கையில அப்ப அந்த பிள்ளைக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணோட கை அது வந்து மாதவரத்துல. அது எத்தனை வருஷம் ஆச்சு? அது வந்து 2005. என்ன பண்ணாரு? பண்ணேன்னா நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வர இந்த மாதிரி கைய பிடிச்சு பண்ண பிளான். அது எல்லாரும் இவங்க மட்டும் தான் ஒரு இடத்துல பக்கத்து மாடியில நாங்க பக்கத்து வீடு. இது என்ன வாசல்னா அது அந்த புள்ள வீட்டு வாசல் நல்லா கலகலப்பா பேசு. அந்த புள்ள கூட நான் கேட்டேன், எங்க கையப்பிடிச்சு இருக்கிறீங்களே அந்த புள்ள அந்த மகங்கிற மக பேரு தானே அந்த புள்ள மகஸ்தானத்துல பாக்கலாமேன்னு. ஆனா மககிட்டே கடைசி நடந்துகிட்டாங்களே. அந்த உடனே ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன். அவங்க என்ன கூப்பிட்டு இந்த உண்மை மாதவரத்துல அந்த புள்ள இப்ப மாதவரத்துல இல்ல. அவங்க காலி பண்ணி நாங்களும் எத்தனை வருஷம் ஆச்சு. அவங்க அக்கா பையன் ஆமா. அன்னைக்கு நைட்டுக்கு வீடு காலி பண்ணதுக்கு செல்வன் நம்பர் கவர்ல இது சாட்சியா அடிக்க வந்தது எல்லாருமே. பிரச்சனை எங்க என்ன உருவாகுது? பிரச்சனை வந்து அவ தங்கச்சி புருஷன் எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு பிரச்சனை ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணுமோ அவ்வளவு பண்ணாங்க. கேளுங்க மேடம். அது பிறகுதான் என்ன பண்ணுமோ அவ்வளவு பண்றாங்க. அவ்வளவுதான். தங்கச்சி புருஷனை வச்சிருக்கேன்னு சொல்லி அடின்னு அடிச்சு அவங்க அக்கா வீட்டுல வச்சு தங்கச்சி புருஷன் உரிமை இல்ல. ஆனா எழுத முடியும் இல்லாதது எங்க முடியும். 4 பேப்பர் நிறைய எங்க எனக்கு யாரு அண்ணன் தம்பி கிடையாது. ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயத்துக்கு தங்கச்சி சொல்ல 4 பேப்பர் நிறைய இவங்க பேச முடியாது. ஓங்கி உடப்பாங்க பொருள்னு அந்த பேப்பர் நிறைய எழுதி கொடுத்தேன். அம்பட்டு சுக்குந்தரா கிழிச்சு போட்டுட்டாங்க. ஹலோ சொல்லுங்க மேடம். செல்வம் பேசுறீங்களா? ஆமா மேடம், செல்வம் தான். சரி, இப்போ உங்க தாய் மாமா அழகுராஜா அவர் வந்து 2005 குடி இருக்கிறது வீட்டு பக்கத்துல இருக்கிறது ஒரு பொண்ணோட கையை பிடித்து மாதவரத்துல. ஆமா மேடம், மாதவரத்துல அத்தை எல்லாம் குடி இருந்தாங்க. அங்க இந்த பிரச்சனை நடந்தது. என்ன நடந்ததுப்பா?
அதாவது என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் அவர் கூட கிளீனரா ஓடிட்டு இருந்தேன் அப்ப போது. சரி. அவர் ஆளை காணும். சரி கையில செலவுக்கு பணம் இல்லைன்னா அவர் தான் போய் வாங்குவேன். எனக்கு ஈவினிங் சாயங்காலம் போயிருந்தேன், ஒரு 5:30 6 மணி இருக்கும். பக்கத்து வீட்டுல நிறைய பேர் கூட்டமா இருந்தாங்க. எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. நான் எங்க அத்தையும் காணும் குழந்தைங்களையும் காணும்ட்டு போய் அவங்ககிட்ட தான் கேட்பேன், அக்கா எங்க இருக்காங்கன்னு. நான் அப்படி கேட்கும் போது அங்க இருந்து ஒருத்தர் கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் சொல்லிட்டு என்னை சட்டையை கோர்த்து பிடிச்சி அடிக்க வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கையை பிடிச்ச அந்த மாமா இழுத்த பொண்ணு தான் தடுத்து, இந்த பையனுக்கு ஒன்றும் தெரியாது, உங்க சொந்தக்கார பையன் வந்துட்டு போயிடுவான், அவனை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தெருவில் தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட விவரம் என்னதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன விவரம் என்ன ஏதுன்னு அத்தை சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் மாமா பண்ணிட்டாரா வச்சுட்டு. என்ன பண்ணாரு, என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. விசாரிச்சு இல்லை நான் அதுக்கப்புறம் நான் அந்த அடிக்க வந்தவங்க அந்த பொண்ணே டைரக்டா வந்து என்னை தடுத்து விட்டுருச்சு. தம்பி நீ இங்க இருக்காதப்பா, நீ கிளம்பு, அத்தை எங்க போயிருக்காங்கன்னு தெரியல, நீ கிளம்புப்பான்ட்டாங்க. ஸோ நான் கிளம்பி வெளில வந்ததுக்கு அப்புறம் இடையில குழந்தைங்களை பார்த்து அதுக்கப்புறம் அத்தையை போய் பார்த்து என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு அப்போ போது மொபைலும் கிடையாது, அவர் மட்டும்தான் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன மாமா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா வச்சுட்டீங்களா, ஒரு சரியா அவர்கிட்ட என்னால வந்து வயசுக்கு மீறின விஷயங்களை அவர்கிட்ட என்னால கேட்க முடியல, லைட்டா சத்தம் போட்டு வச்சுட்டேன் நானும். சரிப்பா, நன்றிப்பா. ஓகே மேடம். இதுக்கு மேல என்ன? அவங்க பெரிய காட்டை அவங்க இந்த பையனோட அம்மாட்ட கேளுங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு நிறைய அவங்க பண்ண தெரியுமா. இப்போ எங்கள் பெரியக்கா குடும்பத்தோட அக்கா பையன் தானே இப்போ பேசுறேன். ஆமாம், எங்கள் பெரியக்கா குடும்பத்தோட நாங்கள் 3 வருஷம் பேசுறது இல்லை. எப்போவுமே எங்கள் மெட்ராஸ் வந்தாங்கன்னா எங்கள் சின்னக்கா வீட்டில் தான் இருப்பா. இப்போ ஒரு வாரமாக தான் எங்கள் பெரியக்கா வீட்டில் உட்காந்துருக்காவா. எங்கள் சின்ன வீட்டு வரதில்லை. அவர் என்ன பேசுறீங்க? ஆமாம், அதுக்கு என்ன காரணம் பாருங்க. இந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சொல்லுங்க கூட சொல்லியிருக்கலாம்ல மேடம். எங்களுக்கு சரியான கேட்க ஆள் இல்லாம விரும்புறீங்களா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேற வழி இல்ல மேடம் எங்களுக்கு. ஏன்னா யாருக்கும் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. நான் தப்பு பண்ணலன்னா நான் சொல்ல முடியும். அவங்க அந்த பொண்ணு சொல்றதுதான் அவங்கள விசாரிப்பாங்க. விசாரிக்கணும் மேடம். சட்டப்படி என்ன செய்ய சொல்லுங்க. என்னோட காசுல நீங்களே பார்த்துருப்பீங்க. யார் பக்கத்துல தவறு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும். அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். இந்த பசங்களோட படிப்புக்கு என்ன ஏற்பாடு பண்ணுமோ அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற முடிவு. என்னத்த சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. பெண் குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கணும். ஆம்பளை பசங்க கூட எப்படியும் இருந்துடுவாங்க. பெண் குழந்தைகளை அப்படி வளர்க்கணும் நம்ம. அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை, அவங்களுக்கு நல்ல மனநல தேவை. அவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. வீட்டில் இருக்கிறது பெரியவங்க, வீட்டில் இருக்கிறது அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அந்த பசங்களுக்கு அந்த பாதுகாப்பையும் அந்த பராமரிப்பையும் கொடுக்கணும். அது ரொம்ப அவசியம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை